அத்தையோட ஒத்துழைப்போட அவங்க கண்ணு முன்னாடியே தேவி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுதான். ஆனா அந்த சத்யா நிச்சயமா இதுக்கு பெரிய தடையா இருப்பா. அதனால முதல்ல சத்யாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான பண்ணணும். ரெண்டு பேரும் நல்லா யோசிச்சு உங்களுக்கு எதனா ஐடியா தோணுச்சுன்னா எனக்கு கொடுங்க. ஓகே? சரி, எனக்கு இப்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நான் வெளியில கிளம்புறேன். ஐயோப்பா, எங்க நம்ம பொண்ண அபிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல நெருப்பா இருக்கா? நெருப்புதான். ஆனா அவ போடுற பிளான் தீஞ்சிராம நீயும் நானும் தான் பாத்துக்கணும். அக்காவோட சொத்த ஆட்டைய போட்டு இந்த வீட்டுல செட்டில் ஆகுற நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு சுமத்ரா. ஆமாங்க. சுத்திய வச்சு இந்த வேலையை முடிச்சிடணும். இத நாம மிஸ் பண்ணவே கூடாது. என்ன? அக்கா, என் மேல கோவமா இருக்கியா? இல்லடி, ஏன் அப்படி கேக்குற? சாரிக்கா, அர்ஜுன் என் மேல இருக்கிற கோவத்துல உன்கிட்ட அப்படி பேசிட்டாரு. அவர் தப்பா எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நான் அவரை முந்திக்கிட்டு உன்கிட்ட வேற மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். பரவாயில்லடி, எனக்கு அது கூடவா புரியாது? எல்லாம் தெரியும் சத்யா. ஆனா இந்த ஸ்ருதி நம்மள முட்டாளாக்கி ஜெயிச்சிட்டாலா நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருதுடி. பரவாயில்ல விடுக்கா, இந்த தடவை வேணும்னா அவன் நினைச்சது நடந்திருக்கலாம். ஆனா அதுக்காக அவன் நம்மள ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் இல்ல. காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். என்னோட கேர்லெஸ்னஸ்னால அந்த ஸ்ருதி நல்லா அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. ஏன் போனையே திருடி என்னையே சிக்க வச்சிட்டால. நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது இல்லக்கா. இதுல சூசைட் அட்டம் டிராமா வேற. எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துக்கிட்டா. அர்ஜுனா அதை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப திட்டாருடி. அது பரவாயில்ல விடுக்கா, அவரை எப்பவுமே இப்படிதான். ஆனா இனிமே ஸ்ருதி நம்மள முட்டாளாக்க நாம விடக்கூடாது. அதுக்குதான் நானும் சொல்றேன். அவ எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கா. எப்ப என் புருஷனை அபகரிச்சுட்டு போயிடுவாளோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடி. படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது. எப்பவும் டென்ஷனாவே இருக்கு. அவளை ஏதாவது பண்ணணும்டி. அவளை நாம எதுவும் பண்ண வேண்டாம்க்கா. அவ ஆசைப்பட்டதையே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஐயோ, என்னடி சொல்ற? அப்ப என் புருஷன் அவளுக்கு விட்டு கொடுக்க சொல்றியா? அக்கா, நான் அதையா சொன்னேன். அப்ப வேற என்ன சொன்ன? இன்னைக்கு அவ சண்டைக்கு நடுவுல ஒரு வார்த்தை சொன்னாலே, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு. அவ சொன்ன மாதிரியே அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். அத சொல்ல வந்தேன்க்கா. ஓ, அதுவா? அப்பாடா, அப்பா அவளை உடனே அனுப்பிச்சிடலாம். அதுக்கான பிளான் ரெடி. ஆனா அவளை அனுப்பிட்டா செல்வநாயகி தப்பானவன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சொல்றேன் வா. தப்பானவங்க தப்பு பண்ணும்போது கண்டிப்பா மாட்டுவாங்கக்கா. அப்ப நிரூபிக்கலாம்ல. செல்வநாயகிக்கு நான் வேற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன். அத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நம்ம டார்கெட் ஸ்ருதிய வீட்டை விட்டு துரத்தணும். எப்படி பண்ண போற? சொல்றேன்க்கா. நாளைக்கு காலையில நீயும் நானும் நலன் அப்பாவை போய் பார்க்கலாம். நீ ரெடியா இரு. தேவி, எங்க இருக்க? இதோ இங்கதாங்க இருக்கேன். அக்கா சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில ரெடியா இரு. சரியா? சரிடி. குட் நைட். அவங்களுக்கு கொடுப்பா. தேங்க்யூ. தேவி, உன்னை நிறமாச கர்ப்பிணியா பாக்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா? உனக்கு இப்படி ஒரு நல்ல இடம் அமையணும்னு சத்யா படாத பாடு இல்ல. அதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க தான்ப்பா அந்த கடவுள். அத சொல்லுக்கா. நலனப்பா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் செல்வநாயகி கையில சிக்கி நம்ம சீரழிஞ்சிருப்போம். கடவுள் ரூபத்துல அப்பா வந்தாரு. அப்படிலாம் இல்லம்மா. நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டார், அவ்வளவுதான்.
நீங்க சந்தோஷமா இருந்தா ஓகே. சரி சரி, காஃபி குடிங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா இங்க 2 பேரும் வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு உதவி வேணும்பா. உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? என்ன பண்ணணும் சொல்லு, செஞ்சிடலாம். என் பிளான் இந்த தடவை அபிமாமாவை வச்சுதான். இது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா நான் நினைச்ச மாதிரி செல்வனாகி கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க. என்னப்பா, நான் சொன்ன ஐடியா பிடிக்கலையா? இதுல பிடிக்கிறது பிடிக்கலன்றது என்னமா இருக்கு? இவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம், கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறதான முக்கியம். ஒர்க் அவுட் ஆகும்பா, நீங்க ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்கப்பா. இதனால அபிக்கும் தேவிக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு யோசிக்கிறேன். இல்லப்பா, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னையும் தானே கூட்டிட்டு வந்திருக்கா. அதனால இந்த பிசினஸ்ல எந்த குழப்பமும் வராது. Are you sure? ஆமாப்பா, சத்யாவும் நீங்களும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைப்பீங்களே தவிர என்ன பிரச்சனையில சிக்க வைக்க நினைக்கவே மாட்டீங்க. அதனால எனக்கு இந்த பிளான் ஓகே தான்ப்பா. இவ எனக்கு தங்கச்சி இல்ல, என்ன அக்கறையா பாத்துக்கிறேன் என்னோட அம்மா. அதனால இவ என்ன சொல்றாளோ நாம தைரியமா பண்ணிடலாம்ப்பா. அபிய நான் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்ப எனக்கு ஓகேம்மா. நான் இமீடியட்டா இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிடுறேன். தேங்க்ஸ்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா, நீ ஆபீஸ் கிளம்பலையா? மனசு சரியில்லப்பா. சுத்திய பொண்ணு பார்க்க வந்தப்ப இவ்வளவு பெரிய குழப்பம் ஆயிடுச்சேப்பா. விடுப்பா, ஒரு கெட்டது நடந்தா அதிர்ச்சியில் அப்படியே நின்னுடக்கூடாது. அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். அங்கேயே நிக்க கூடாதுப்பா. இல்லப்பா, நடந்ததை என்னால ஜீரணிக்க முடியல. நானும் ஸ்ருதியும் சாதாரணமா தான் போட்டோ எடுத்தோம். ஆனது இவ்வளவு அசிங்கமா எடிட் பண்ணி சத்யா அதை மாத்திட்டாளேப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பண்றா அவ? இது நல்ல கேள்வி. அவ ஏன் அதை செய்யணும்? அதுல அவளுக்கு என்னப்பா லாபம் இருக்கு? அதனால அவ அதை செய்யல. வேற யாரோ செஞ்சு அவ மேல பழிய போட்டிருக்காங்க. இந்த சம்பந்தம் நின்னது நல்லதுதான். நான் ஸ்ருதிக்கு கொடுத்த ப்ராமிஸ நிறைவேற்ற எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏய், ஏண்டி டல்லா இருக்க? என்ன அனாவசியமா மாட்டி விட்டு பழிய போட்டுட்டாளே இந்த ஸ்ருதி. அவ ஏதாச்சும் தில்லுமுல்லு பண்ணி இந்த சம்பந்தத்தை நிறுத்துவான்னு எனக்கு தெரியும். ஆனா என்னையே குறி வச்சு பழி போடுவான்னு நான் எதிர்பார்க்கல.